இடைத்தேர்தலுக்கு தயாரான எடப்பாடி அதிமுகவின் புதிய வியூகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல இடைத்தேர்தலையும் புறக்கணிக்க போகிறது என சொல்லித்தான் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்த தோல்விகள் என்பது எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய இடைத்தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியுடைய வீகம் என்பது மற்றொரு விதத்தை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மொத்தம் 5 தொகுதிகள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமா. திருச்சி கிழக்கு தொகுதி மொத்தமாக 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதியிலும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய 6 மாத காலத்திற்குள்ளாகவே இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது என தேர்தல் ஆணையம் காலியான தொகுதி என அறிவிப்பு என்பது கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக இந்த 5 தொகுதியில் நாம் வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அதிமுகவிற்குத்தான் அந்த 4 தொகுதிகளிலே அதிகப்படியான வாக்குகள் என்பது விழுந்திருந்தது. அந்த வாக்குகளை நாம் இந்த முறை விட்டுவிட்டால் அடுத்து எந்த முறையும் பிடிக்க முடியாது. ஒருவேளை நாம் பின்வாங்கி விட்டால் திமுக அந்த இடத்திலே கண்டிப்பாக வேட்பாளரை நிறுத்தி போட்டி தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும். இப்படி போட்டியிடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் பின்வாங்கினால் நம்முடைய வாக்குகள் அனைத்தும் அப்படியே மாறிவிடும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமி புதிதாக ஒரு வியூகத்தை அமைக்க இருக்கிறார். தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை, என்னுடைய பதவிக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, நாம் அந்த 4 தொகுதியிலும் பிளஸ் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்த்து மொத்தம் 5 தொகுதியிலும் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும். இந்த 5லையும் இந்த முறை வெற்றி வகை சூடியாக வேண்டும். அதற்கு என்ன வழிகளோ அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என தற்சமயம் அதிமுக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு மிகப்பெரிய அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வருவார், அதிமுகவுடைய ஆட்சி தான் இருக்கும் என அனைவருமே எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அதிமுகவுடைய வாக்கு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு போயிருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். மக்கள் மீது குறை சொல்ல முடியாது, மக்களை குறை சொன்னாலும் ஒரு பயனும் கிடையாது. அதனால் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது நடக்க வேண்டும். அந்த ஆட்சியிலே மக்கள் எவ்வளவு மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கண்டிப்பாக அந்த 5 தொகுதியிலும் இடைத்தேர்தல் என்பது வரும். அந்த 5 தொகுதி தேர்தல்களிலுமே 5 இடங்களிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது எப்படியாவது வெற்றி வகை சூட வேண்டும் என்ற முனைப்பு தான் செயல்படுவாங்க. ஏன்னா 107 தொகுதிகள் என்பது தனி பெரும்பான்மை பிளஸ் ஒரு 5 வந்தால் 112 தொகுதிகள். மீதம் இருக்கக்கூடிய காங்கிரஸை மட்டும் கூட்டணியில் வைத்துக் கொண்டாலும் கூட போதும். மற்ற யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம எதிர்பார்ப்பு என்பது இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என விஜய் அவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கக்கூடிய வேளையிலே திமுகவும் அந்த 5 தொகுதியிலும் கண்டிப்பாக வேட்பாளரை இறக்கி வெற்றி வகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதற்குரிய வேலைகளும் பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இடைத்தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய வேலைப்பாடுகள் மிக அபரிவிதமாக இருக்க போகிறது என செய்திகள் என்பது கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது என சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.